காணப்படுகின்ற உலகத்தை கொண்டு துணிதல். இறைவனை எப்படி துணிகிறோம்? காணப்படாத இறைவனை காணப்படுகின்ற உலகத்தை கொண்டு துணிதல். அது தூளாத ஆசிரியர் கீழே விளக்கிட்டு போறாரு. என்னட்டுங்க, முதல்ல நம்மளுக்கு எங்கிருந்து சொல்ல போறார்? ஐம்பூதங்களை சொல்ல ஆரம்பிச்சு கடைசியாக நாத தத்துவத்தை பற்றி சொல்ல போறார். அப்படி சொல்லும் பொழுது 5 பூதங்களின் வடிவு 4லிருந்து பாடல் 4லிருந்து 21வது பாடல் வரை முதல் கேள்விக்கான விடை. கேள்விக்கான விடை வரிசை எழுதிங்க. 4லிருந்து 21 வரை அங்கே எழுதுங்க. பக்கம் எண் 35ல மேல 5 பூதங்களின் வடிவம் சொல்ற இடத்துக்கு மேல 6 தத்துவம் ஏது என்கின்ற முதல் வினாவுக்கான விடை பாடல் 4லிருந்து 21 வரை. ஒரு 5 பாட்டு 6 பாட்டு வேக வேகமா படிப்பேன். அதுதான் பின்னாடி ஒட்டி வச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த பூதங்களுடைய வடிவம் முதல் சொல்றார். நாற்கோணம் பூமி புனல் நன்னு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அறுகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமா இவற்றால் உற்று. தெரியாம போடுங்களா? சும்மா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி வந்திருக்கிறாங்க. மாணவி மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாருங்க, பூதங்கள் 5 வகையான பூதம்: நிலம், நீர், நெருப்பு, காற்று. அதுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு பிருத்திவி, நிலம், பூமி, பார், அப்பு, புனல், வாரி, தேய், அனல், கடல், வாயு, கால்வெளி, வான்வெளி. இப்படிங்களா? இதுக்கு வேறு பெயர் உண்டு. அதுல வடிவம் 4வது பாட்டு 4வது பாட்டு. நாற்கோணம் பூமி புனல் நீர். நாற்கோணம் பூமி. பூமி என்ன வடிவம் உடையது? 4 கோணம், சதுரம், அளவு, செவ்வகம். அளவு அளக்கும் போது எப்படி அளக்குறாங்க? இன்னைக்கு அளக்கணும்னா இடத்தை எப்படி அளக்கணும்? சதுரமா செவ்வகம். சதுர வடிவம் இப்படி அளந்து நீள அகலத்தை சொல்லுவதற்கு பேர் தான் நாற்கோணம் பூமி. நீர் என்ன வடிவம்? புனல் நன்னு மதியின் பாதி. நிலா நிலாவோட பாதி. பிறைச்சந்திரன் வடிவு. நீரை டிராப் விட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீர் ஒரு டிராப் விட்டீங்கன்னா இப்படி வளைஞ்சிருக்கும். அதான் பிறைச்சந்திரன் வடிவு. புனல் நாற்கோணம் பூமி புனல் நன்னு மதியின் பாதி. பாட்டை அப்படி பிரிச்சு படிச்சுக்கணும். நீங்க இடையில என்ன பண்ணணும்? அப்படி சொத்து பிரிச்சு விடணும். தனித்தனியா பார்ட்டிஷன் பண்ணி இங்க நிறுத்தி படிக்கணும். நீங்க படிச்சுக்கணும். நாற்கோணம் பூமி புனல் நன்னு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம். அனல் முக்கோணம். முக்கோண வடிவம் பெரியும் போது அதனுடைய வடிவம் கூர்மையா இருக்கும். ஏற்கும் அனல் முக்கோணம். ஓவாமல் ஆர்க்கும் அறுகோணம் கால். கால்ல காற்று. காற்று வடிவம் அறுகோணம். எப்படிப்பட்ட காற்று? ஓவாமல் ஆர்க்கும். எப்பயாரும் எந்நேரமும் எல்லா பக்கம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இல்ல, ஓவாமல் ஆர்க்கும் அறுகோணம் கால். வானத்தினுடைய வடிவம் வட்டம். ஆகாயம். சரி, இது எதுக்குங்க எங்களுக்கு? இதெல்லாம் நாங்க கணிதமா படிக்கிறோம். சதுரங்கிறீங்க, செவ்வகங்கிறீங்க, வட்டங்கிறீங்க அப்படின்னா உடம்புல நமக்கு 5 பூதங்களுடைய கூறு வடிவம் இப்படித்தான் அமைந்திருக்கிறது. ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. ஆன்மா காயம் இவற்றால் உற்று. என்ன பண்ணுங்க, நமக்கு எப்படி காயம் உடம்பு வந்து பொருந்தும் கேட்டா இந்த 5 பூதங்களினுடைய வடிவுப்படிதான் இருக்கும். சரி, சும்மா புரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாமா? எதெல்லாம் பிருத்திவியினுடைய கூறு, நிலத்தினுடைய கூறு எதெல்லாம் வருது? எலும்பு, தசை, தசையெல்லாம் இருக்குங்களா? இந்த தசைய திசுக்களை நீங்க குரோமோசோம் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? நுண்ணுயிரி கருவி வழியா பார்த்தாங்கன்னா அது எப்படி போவோம்? டிஎன்ஏ எல்லாம் பார்த்துருக்கோம். அது எப்படி போவோம்? சதுரமா வட்டு இப்படிலாம் போகும் இல்லையா? இதெல்லாம் இந்த நாற்கோணம் இப்படி தண்ணீர், ரத்தம், உடம்புல வரக்கூடிய சிறுநீர் எல்லாம் டிராப்ஸ் எப்படி இருக்குன்னா சந்திர வடிவில் இருக்கும். இப்படிதான் உடம்புக்குள்ள இது அமைந்திருக்கிறது. இது 4வது பாடல். 5வது பாடல்ல அதனுடைய நிறம் காட்டுறார். பொன்பார் புனல் வெண்மை பொங்கு அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூவம் என்பார் எழுத்து என்பர் எழுத்து லாபராய அப்பாராதிக்கு
நிற்கும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பாருங்க, ரெண்டு இந்த பாட்டுல ரெண்டு சொல்ற. பூதங்களுடைய நிறம் என்ன, பூதங்களை ஊக்குவிக்கின்ற செயல்படுத்துகின்ற மந்திர எழுத்துக்கள் என்ன, பீஜ எழுத்துக்கள் என்ன. அதுல நிலம் பொன் வடிவில் இருக்கும். நிலம் எப்படி இருக்கு? பொன் வடி. பார்த்தா தெரியுங்களா நம்மளுக்கு? தங்க நிலத்தில் இருக்கக்கூடிய நிறம். அதனால பொன் பார். பார் என்பது நிலம், பார் பொன். நிலம் புனல் வெண்மை. நீர் எப்படிப்பட்ட நிறம் உடையது? வெண்மை. வெண்மை நிறம் உடையது. நீருக்கு நிறம் வெண்மை. பச்சை அதெல்லாம் இல்ல. நீருக்கு நிறம் உண்மையான நிறம், தூய நிறம் வெண்மை. அனல் அனல் பொன்பார் புனல் பொன்கானல் சிவப்பு. அனல் சிவப்பு, நெருப்பு சிவப்பு நிறம். அடுத்தது வன்கால் காட்டினுடைய நிறம் கருமை வடிவம் கருப்பு. வன்கால் மலர்வான் தூமம், இது கருப்பு நிறம் காட்டினுடைய. அதனால கார்பன் டை ஆக்சைடு CO, ஆமா கார்பன் சேர்த்து அது என்னது ஆக்சைடு ஆகுது மாறுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால கருமை. வளர்வான் தூமம். தூமம்னா புகை. புகை நிறம். அப்போ 5 பூதங்களுக்கு 5 நிறம். சரி, இந்த வடிவத்தை இந்த நிறத்தில எப்படி யார் கண்டுபிடிச்சாங்க, எங்க இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல போறாரு. இது யோகிகளுடைய யோக காட்சியில் உள்ளே நிகழக்கூடிய நிலைகள். நிலம் அப்படின்னா எப்படி இருக்கும் உடம்புல அப்படின்னு வடிவத்தையும் அதனுடைய நிறையத்தையும் அறிந்தார். அது மட்டுமல்ல, எந்த எழுத்தை சொல்லி உச்சரித்தால் நிலத்தினுடைய கூறுபாடு அதிகமாக செயல்படும், அதுக்கு பேரு பீஜ எழுத்துக்கள், மந்திர எழுத்துக்கள்னு பேருங்க. அந்த மந்திர எழுத்துக்கள் பாருங்க என்பர் எழுத்து லா, வா, ர, ய, ஹ. ஆங்கிறதா ஆண் இருக்குது. ல, வ, ர, ய, ஹ. ஆங்கிறது ஆ. இப்போ இது இப்படி சொன்னா அப்படி என்னங்க எனக்கு அப்படி விலங்கலைன்னா மந்திர சொற்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சிவபூசை வாங்கும் பொழுது, நமக்கு உடம்பை தூய்மை செய்யும் பொழுது இல்லை ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு தூய்மை செய்வதற்காக இந்த மந்திர எழுத்துக்களை எல்லாம் பயன்படுத்துவோம். மந்திரம் சொல்லும்போது ஓம் ஈசானம் போற்றி, ஓம் தத்புருடம் போற்றி, ஓம் அகோரம் போற்றி, பாவத்தில் ஓம்னு மட்டும் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு எழுத்துக்கெல்லாம் மாறும். ஓம் ஓம் ஈசானம் போற்றி, ஓம் எம் தத்புருடம் போற்றி, ஓம் ஓம் அகோரம் போற்றி, ஓம் எம் வாமதேவம் போற்றி, ஓம் அம் சத்யோதானம் போற்றி, ஓம் லாம் 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 நிவர்த்திகளை போற்றி, வீம் 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 பிள்ளாவட் போற்றி, ஓம் ரோம் 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 வித்தைகளை இப்படின்ட்டு அங்கே சொல்கிற எழுத்துல நினச்சிங்கன்னா லாம் வீம் ரீம். ரீம் வேணும் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை? ஓம் ரேம், ஓம் ரேம் அந்த ரீம் தான் இல்லை? அந்த ரீம் ரீம்னா கடையில் போய் வாங்க ரீம் நினச்சிக்கேன். ஒரு ரீம் கொடுங்க, 2 ரீம் கொடுங்க. இந்த ரீம் என்னதுங்க? மந்திர எழுத்துக்களுடைய ஊக்கப்படுத்துகின்ற பீஜ எழுத்துக்கள். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தத்துவம் உடல்ல குறைபாடு ஆகிறதோ அந்த தத்துவத்தை இயக்குவதற்காக நம்மளுடைய யோகிகள் ஞானிகள் கண்டிருக்கக்கூடிய தத்துவ நிலைகள். நம்ம உடம்புல நம்மளை சரி செய்து கொள்ள முடியுங்கிறதுக்கான நிறைய பயிற்சி முறைகள்லாம் இருக்கு. இப்போ நீங்க முந்தைய காலங்களில் அந்த தாயத்து கட்டுற வழக்கெல்லாம் இருந்தது. நீங்களா யாராவது தாயத்து கட்டுற வழக்கு இருக்கான்னு தெரியல. அந்த முந்தைய காலம் 10-15 வருஷம் எங்களுக்கு நம்மளுக்கு இடுப்புல அண்ணா கயிறில் கழுத்துல தாயத்து கட்டி விடுவோம். தாயத்தில் என்ன இருக்கும்? இடுப்பு தாயத்துல தொப்புள் கொடி வச்சு கட்டணும் வழக்கு இருக்கும். இல்லாட்டினா தகடு கட்டம் போட்டு எழுதிருப்பான். இந்த கட்டத்தை கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா பட்ட வடிவம் போட்டிருக்கும், சதுர வடிவம் போட்டிருக்கும், முக்கோண வடிவம் போட்டிருக்கும். அதுல எழுத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன எழுத்து? நம்ம உடம்புக்கு எதெல்லாம் பாதுகாப்பு தருகின்ற நம்ம ராசி நம்ம நட்சத்திரத்தை வச்சு ஒரு கணிப்பு காணிச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த உடம்புக்கு இதுதான் தேவை அப்படின்ட்டு இந்த குறைபாடெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான எழுத்துக்களை வச்சு மந்திரத்தை பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை சுற்றி வச்சிருப்பாங்க. சரி, இதை வச்சுட்டாங்களா? இதனால என்னங்க விளைய நீ பிள்ளைங்களா கேட்பாங்க, எந்திரத்தை காட்டுறதுனால என்ன அப்படின்பா. இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய எழுத்தினுடைய மந்திர ஆற்றல் நம்ம உடம்புக்கு அதை இயற்கை, அதாவது நம்ம பூதங்கள் இருந்து கிரகித்து நம்ம கொடுக்கும். எதை வேணுமோ அதை பதிவு வச்சிருக்கிறாங்க. அந்த பதிவு பண்ணது என்ன பண்ணுங்க, அங்கிருந்து ரிசீவ் பண்ற டவர் இது. கழுத்துல வச்சு கட்டிக்கணும்னா ரிசீவ் பண்ற டவர். அதான் நமக்கு இப்போ நம்ம நிலத்தினுடைய கூறுபாடு நம்மளோட குறைபாடா இருக்கு. நிலத்துக்கான மந்திரத்தை எழுதி வச்சுட்டாங்க. வச்சது என்ன ஆகும்?
இயற்கையில் அந்த ஐம்பூதத்திலிருந்து என்ன பண்ணும், நிலத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வாங்கி உடம்புக்கு தேவையானதை கொடுக்கும். இப்படி புரிஞ்சுக்கணும். லா ப ர ய ஹ. இத மந்திரம் நமக்கு உச்சரிக்கும் பொழுது குருநாதர் சில சமயங்கள்ல இந்த மந்திரங்களை சேர்த்து கூட உச்சரிக்கலாம். எல்லாத்துக்கும் பொதுவா ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? பொதுவாக சொல்லும் போது சிலருக்கு பீஜ மந்திரங்களை சேர்த்து சொல்ற வழக்கமும் உண்டு. இல்லை, இப்போ நம்ம யார்கிட்ட போய் என்ன மந்திரம் சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது, கேட்டால் சொல்லவும் கூடாது. இல்லை, மந்திரத்துக்கான அந்த தகுதி என்னன்னா, நாம் அந்த மந்திரத்தை பாஸ்வேர்டு மாதிரி தான், நமக்கான பாஸ்வேர்டு, நமக்கு கைலாயத்துக்கு போகிறதுக்கான பாஸ்வேர்டு. அப்போ அந்த மந்திரத்தை சொல்லும்போது ஓம் லாம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் டீம் நம சிவாய, இப்படி தான் அவங்க உச்சரிக்கணும். ஏன் உச்சரிக்கணும்? சாதாரணமாக எல்லாத்துக்கும் சொன்னதுக்கும் அந்த மந்திரத்துக்கு என்ன வேறுபாடு? இந்த ஓம் நம சிவாயன்னு சொல்லுறதை காட்டிலும் அப்படிப்பட்ட மந்திரத்தை உபதேசிக்கிறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேகமாக அவர்களுக்கு ஆற்றலாகணும், அவர்களுக்கு வேகமாக அந்த பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக குருநாதர் பார்த்து செய்வாங்க. அறிவில் இறைவன் கொடுப்பார். எனவே பொன்பார் புனல் வெண்மை பொங்கு அண சிவப்பு மண்பால் கருமை மலர்வான் தூமம் என்ப எழுத்து ல ர ர ய ஆ. அப்பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. அடுத்து 6வது பாடல்ல இந்த 5 பூதங்களுக்கும் என்ன அடையாளம், என்ன குறி? குறி என்னதுங்க? அடையாள குறி. எதுக்கு அடையாள குறி? புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அடையாளம் வைக்கிறோமா இல்லையா? நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கிறோம், தூரத்துல பச்சை லைட் தெரியுது, போலாம் புரோட்டா கடை. அந்த பச்சை லைட் வந்து சிக்னல், சரிங்களா? கடையில டியூப் லைட்ல பச்சை லைட் தொங்குது, என்னது? புரோட்டா. வயிற்றுக்கான நேரம், புரிஞ்சுக்கலாமா? அப்புறம் சிம்பிள் போட்டு வச்சுக்கிறாங்க, புழு நிறத்துல இப்படி போட்டு வச்சாங்கன்னா ஒரு ஆவின் பாலம்னா தூரத்துல பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆவின் பாலம். ஒவ்வொரு சிம்பிள் ஒவ்வொருத்தரும் தன்னைய வெளிப்படுத்த, ஒரு செயலை வெளிப்படுத்துக்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு சிம்பிள் இப்படிங்கிறாங்க, 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 என்னென்ன சிம்பிளோ வச்சுட்டு நீங்க நாட்டில் சிம்பிள்லாம் சொல்றாங்க. அவன் ஒரு சிம்பிளை காமிச்சு இது நாங்க தான் அப்படின்னு காட்டுனா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுக்கிற மாதிரி நிலத்திற்கான குறியீடு அடையாளம். இப்போ நிலத்தை பத்தி மந்திரம் எழுதணும்னா அந்த வஜ்ராயுதத்தை போட்டு மந்திரம் எழுதணும். நீருக்கான மந்திரத்தை போட்டு இந்த எழுத்தை போட்டு மந்திரத்தை எழுதணும்னா என்ன பண்ணுவாங்க? தாமரையை போட்டு அந்த மந்திரத்தை எழுதுவாங்க. அந்த வடிவு அதுக்கு சொல்றார் குறி. குளிசம் கோகணம் குல்சுரத்தி குன்றா அருவுள்ளி ஆரமுத வெந்து பிரிவில்லி மண் புனல் தீ கால் வானம் அடைவே மண்ணும் அடைவே பொன் புதல்வா ஆகமம். மண்ணுக்கு 5 வகையான வடிவங்களை ஆகமங்கள் சொல்லும். இந்த 5ஐயும் மண் புனல் தீ கால் வானம் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அந்த 5ம் மேல சொன்ன அனைத்துக்கும் பொருத்திக்கணும். என்னதுங்க? மண்ணுக்கான வடிவம், இடத்திற்கான, மண்ணுக்கான நிறம், இடத்திற்கான அப்படின்னு அடையாளம் வரைக்கும் என்ன முடிச்சிட்டாரு? குறி. குறினா அடையாளம். எதற்கு? குளிசம். குளிசம் என்றால் என்னதுங்க? வஜ்ராயுதம். கோகணதம் தாமரை. கொல் ஸ்வஸ்தி குன்றா அருகுள்ளி ஆரமுத விந்து. இது 6 வடிவம் பாருங்க. வஜ்ராயுதம், சரிங்களா? மேல ஒரு 3 கோடு, கீழே ஒரு 3 கோடு, வஜ்ராயுத வடிவம். இதுதான் நிலத்திற்கான வடிவமாக சொல்லக்கூடிய வடிவம். இதெல்லாம் யோக காட்சியில கண்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு அவங்க பன்னூல் எழுதுறாரு. குறி குளிசம், கோகணதம் தாமரை, கொல் ஸ்வஸ்திக் நெருப்பினுடைய வடிவம், இது நீரினுடைய வடிவம். அதனாலதான் நீர்ல தாமரை. தாமரை வேற எதுலையும் பூக்காது, நீர்ல மட்டும்தான் தாமரை பூக்கும். எனவே ஸ்வஸ்திக்கு நிலம், அதாவது குன்றா அருப்புள்ளி. அருப்புள்ளிங்கிறத இப்படி எழுதுறதோட இதை எழுதணும், கொஞ்சம் நெருக்கி எழுதணும், ஆயுதம் மாதிரி எழுதணும். ஆயுத எழுத்து எழுதுற மாதிரி ஆயுத எழுத்தோடைய அப்படி மறுபிம்பமா மேல ஆயுதம், பின்னாடி தலைகீழ ஆயுதம் அப்படி எழுதணும். ஆரமுத விந்து பிரிவின்றி விந்து துளி. இது வானத்தினுடைய அடையாளம். வானத்தினுடைய அடையாளம் என்ன? வானத்திலிருந்து அமுத துளி வருகிறது. அதனால
இந்த ஐந்துக்கும் அடையாள குறிகள். இந்த அடையாள குறிகள் குறி குலிசம் கோகணதம் கொள் சொஸ்திக்கு குன்றாக உள்ளி ஆரம்பத விந்து பிரிவின்றி மண்புணல் தீக்கால் வானம் மண் மடைவே ஒன்புதல்வா ஆகமம் கூடும். இது வரைக்கும் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினுடைய வடிவம் நிறம் நிறம் மூல எழுத்து அதனுடைய அடையாளம். இதனாலே சொல்லிட்டார். இனி அடுத்தது இந்த எல்லாமே சடமாச்சே, இது எப்படி பீஜ் எடுத்து செயல்படுதுங்கிறீங்க? குறி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி செயல்படும்னா இது தானாக செயல்படாது. இதை செயல்படுத்துவதற்கு 5 அதிதெய்வங்கள் இருக்கிறாங்க. அவங்க யாராரு? பாராதி 5ம் பண்ணும் அதிதெய்வங்கள். ஆறாரின் நீர் ஓரோர் அயன் முதல் ஐவராம் ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள். தோற்ற முதல் 5 பழுதரவை பண்ணுவர்கள் பாராதி 5ம். பாராதி என்னதுங்க? பூதம் முதலாக பார் ஆதி. பாராதின பாகம் பாராதிங்க. பாராதின பால் முதலாகிய. பால் முதலாகிய என்னதுங்க? மண் முதலாகிய. பால் முதலாகிய மண் முதலாகிய. இதை மண் முதல்ல என்ன சொல்லணும்? நிலம் நீர் நெருப்பு காற்று. பாராதி 5ம் பண்ணும் செய்யக்கூடிய அதிதெய்வங்கள். அதிட்டித்து செய்யக்கூடிய தெய்வங்கள். கவனிங்க, என்ன தெய்வங்கள்? அதிட்டித்து. யாரால் அதிட்டிக்கப்பட்டு? இவர்கள் அதிதெய்வம்னாவே இவர்கள் எல்லாம் ஏவல் கர்த்தாக்கள் அர்த்தம். இவங்கள் ஒன்று இயக்குதல் கர்த்தா அல்ல. இவர்கள் எப்படிப்பட்ட கர்த்தாக்கள்? ஏவுதல் கர்த்தா. இயக்குதல் கர்த்தா கிடையாது. அதனால இவங்களுக்கு பேரு அதிதெய்வங்கள். அதிதெய்வம்னா அதிட்டித்து தொழில் செய்கின்றது. அதிட்டிக்கப்படுவதால் யாரால் அதிட்டிக்கப்படுகிறார்? சிவனால் அதிட்டிக்கப்படுகிறார். அதனால அதிதெய்வங்கள். பாராதி 5ம் பண்ணும் அதிதெய்வங்கள். ஆறார் எண்ணில் கேள்வி யாராருன்னு கேட்டீங்கன்னா பூதம் 5 பூதங்களையும் யாரால இயக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 5ம் யாரார் எண்ணில் அயனாதி ஐவரம். அங்க என்ன சொல்றாரு? அயன் முதலாக ஐவராம். இந்த பாட்டு தொகுத்து சொல்றார். அயன் முதலாக 5 பேர். ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள். அவருக்கு ஒரு தொழில் சொன்னோம்னா தோற்ற முதல் 5ம். தோற்ற முதல் 5 எல்லாமே சூப்பமா வச்சிருக்கிறார். முதல்ல சொன்னாரு பாராதி, அப்புறம் அயனாதி, அப்புறம் தோற்ற முதல். தோற்ற முதல்னா தோற்றம், படைத்தல், காத்தல், அடைத்தல், அறுத்தல். இந்த 5ம் படுதரவே பண்ணுவர்கள் காண்பார். உலகத்தை எப்படி பண்ணுவாங்க? குறைவில்லாமல் செய்து வைப்பார்கள். யாருடைய முன்னிலையில? இறைவனுடைய. அதனால அது அதிதெய்வம். அவங்க யாராவது விரிவா கேட்டீங்கன்னா அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க? அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா படைப்பன் அயன், படைப்பன் அயன், அடிப்பன் பங்கையன் மாயன், துடைப்பன் புத்திரன், சொல்லில் இடப்பெறவே என்றும் திரோவிப்பர் ஈசரா சதாசிவராம் அன்றே அணுக்கரகராம். 5 பேர் என்ன பண்றாங்க? எளிமையான படிதான். அயன் படைப்பான், படைப்பன் மயன், பங்கையக்கன் மாயன், அழிப்பன். அழிப்பன்னுங்க கொடுத்தல், காத்தல். அழித்தல்ங்கிறதுங்க அழித்தல் அழிக்கிற தொழில் சொல்லக்கூடாது. அழிப்பது, அழி கொடுத்தல், பாதுகாத்தல் அப்படின்னு பாதுகாக்கக்கூடிய காத்தல் தொழிலை செய்பவன் திருமால். படைப்பன் அயன், அயன் படைப்பன், பங்கையக்கன் மாயன், அழிப்பன், துடைப்பன் ருத்திரன், துடைப்பன் அப்படிங்க அழித்தல் தொழில் செய்வார். அப்புறம் மகேஸ்வரன் ஈஸ்வரன், திரோவிப்பர் ஈசர். மகேஸ்வரன் என்ன பண்ணுவாருங்க? மறைத்தல் தொழிலை செய்வார். சுத்தவித்தை இருக்கக்கூடிய இறைவர் அணுக்கிரகரா. அப்ப 5 தொழிலை செய்யக்கூடியவர் பாருங்க. படைத்தல் தொழிலை செய்பவர் அயன், காத்தல் தொழிலை செய்பவர் திருமால், அழித்தல் தொழிலை செய்பவர் ருத்திரன், மறைத்தல் தொழிலை செய்பவர் மகேசன், அருளல் தொழிலை செய்பவர் வரிசையா பார்த்தீங்கன்னா படைப்பன் அயன் படைப்பான், பங்கையக்கன் மாயன், அழிப்பன், ருத்திரன் துடைப்பன். பாட்டோடய படிங்க. படைப்பன் அயன், பங்கையப்பன் மாயன், துடைப்பன், அழிப்பன், ருத்திரன் சொல்லில் சதாசிவம் அன்றே அணுக்கிரகரா அப்படின்னு இவங்க செய்யக்கூடிய தொழிலாம் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தது இந்த 5 பூதங்களுக்கு இப்ப இதெல்லாம் 5 பூதங்களுடைய வடிவம், நிறம், அதோட எழுத்து, அடையாளம் சொல்லிட்டார். இனி அதனுடைய குணமும் தொழிலும் சொல்லணும். 5 பூதங்களுக்கு என்ன தொழில்,
என்ன குணம்? நிலம்னா என்ன குணம், நீர்னா என்ன குணம், காற்றுனா என்ன குணம், அதுக்கு என்ன தொழில் அப்படின்னு தெரிஞ்சு. குணம் வேறு தொழில் வேறு. குணம் என்பது ஒரு பொருளை விட்டு நீங்காமல் இருப்பது, அந்த பொருளின் வாயிலாக செய்யப்படுவது தொழில் இல்ல. அப்போ இந்த குணம் என்கின்ற நிலையில நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தினுடைய பாடலை சொல்லும்போது சொல்றார். பாடலை 9 மண் கடினமாய் மண் கடினமாய் வாரி கொடிந்தே பதமா பாட்டை எப்படி பொடிஷன் பண்ணி அப்படியே நிறுத்தி படிங்க. அதுதான் பார்ட்டிஷன் பண்ணுங்க. இப்ப இல்ல, எப்ப போய் படிச்சீங்கனாலும் உங்களுக்கு பொருள் விளங்கணும். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமா உன் கணல் சுட்டு ஒன்று வைக்கும் ஓவாமல் மண்கால் பறந்து சரித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிறைந்து. இப்ப படிங்க. அதுக்கு தான் அந்த பாடலை அப்படியே பொருள் வாங்கி படிச்சிடணும். இல்லாட்டி வேகமாக படிச்சுட்டு வேணாம்னு கேட்டீங்கன்னா நம்ம செயல் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகணும். படிக்க வேண்டியது ஒரு முறை படிக்கும் போதே இப்படி படிச்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் எப்பயும் இந்த பாடல் இல்லை. நாங்களாம் மனப்பாடம் பண்ணும்போது தான் இப்படி படித்தோம். முதல்ல பாடம் சொல்லும் போது எங்களுக்கு யாரும் இப்படி சொல்லணும் இப்படி, ஏன்னா நாங்கள் அப்படி கவனிச்சிருக்க மாட்டோம். எங்கள் பெரியவங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் கவனிச்சு. ஆனால் மனப்பாடம் பண்ண முடிவு பண்ணி பண்ணும்போது இப்படித்தான் அதை படிக்கணும். படித்தோம்னா அதை தன்னை போல படிக்கவே. இப்போ பாருங்க, மண் கடினமாய் தரிக்கும். மண்ணினுடைய தொழில் என்ன? கடினமாக இருக்கும், தாங்கி நிற்கும். நம்மளையெல்லாம் உலகத்தை தாங்கி நிற்பது மண் கடினமாய் தரிக்கும். வாரினா நீர். வாரினா என்னதுங்க? நீர். வாரி தொழிலும் குணமும் ரெண்டும் சொல்ற. மண் கடினமாக இருக்கும், அதோடைய குணம். தொழில் தாங்குதல். மண் கடினமாக இருக்கும், பொருளை தாங்குதல். நிலம் நீர் இருக்கும், பொருள் பதப்படுத்தணும்னா என்ன வேணும்? குளிர்ச்சி. அதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கேன். தெரியாது, வாயில போட்டு ஒரு பொருளை பதப்படுத்தி சாப்பிடணும்னா என்ன வேணும்? தண்ணீர். தண்ணி இல்லைன்னா பொருள். அடுப்பில் குண்டா வச்சோம், தண்ணி ஊற்றணும், அரிசியை போட்டோம்னா தான் வேகும். வெறும் அரிசியை போட்டோம்னா தண்ணி இருந்தால் தான் சாப்பாடாக பதமாகும். பருப்பு பதமாகி சாம்பாராகணும்னா தண்ணி. அப்போ மண் பாரி குளிர்ந்தே பதம் தரும். பொன் கணல் நெருப்பு என்ன பண்ணலாம்? சுடுதல் அதனுடைய குணம், ஒன்றுவித்தல் அதனுடைய தொழில். பாருங்க, கனல் சுட்டு சுடுதல் அதனுடைய குணம். ஒன்றுபடுத்தல் என்னதுங்க? ஒரு ரெண்டு பொருளை ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்துறது எதுன்னு கேட்டீங்கன்னா நெருப்பு. இல்ல, சாப்பாடு ஆக்கினீங்கன்னா சாப்பாடுக்குள்ள அரிசியை போட்டீங்கன்னா தண்ணி அதோட சேர்ந்து அரிசியோட சேர்ந்து அது சாதமா மாறணும். புரியுங்களா? தண்ணியை ஊற்றுறீங்க, பருப்பை போட்டீங்க, தக்காளியை போட்டீங்க, வெங்காயத்தை போட்டீங்க, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ் ஆகணும்னு எது வேணும்? ஊற வச்ச சுவை கிடைக்குமா? கொதிக்க விட்டா தயா சுவை. எவ்வளவுக்கு எவ்வளவு கொதிக்க விட்டு கெட்டி ஆக்குறீங்க அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஆகுது? வச்சுக்கிட்டே இதுல ஒன்கணல் சுட்டு போயாமல் என்னதுங்க? போயாமல் காற்று போயாமல் பறந்து சலித்து பறத்தல், அங்கே இங்கே போயிட்டு வரும் காற்று. இது அதனுடைய குணம். திரட்டுதல் அதனுடைய தொழில். காற்றினுடைய குணம் எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது. அதனுடைய தொழில் பொருட்களை எல்லாம் திரட்டுது. அதனாலதான் இங்கிருந்து திரட்டிட்டு போய் இதயத்துக்கு தேவையானதை கொடுத்துட்டு இதயத்திலிருந்து வாங்கிட்டு வந்து தேவையில்லாத கொண்டு நுரையில கொண்டு வந்து கொடுத்து வெளியே போன்னு சொல்லி அனுப்புறது. இதெல்லாம் காற்று இருந்தா தான் ஒழுங்கா நடக்கும். அதனால தான் ஒழுங்கா உடம்பு என்ன பண்ணுனா நுரையீரலும் இது ஒழுங்கா இருந்ததுன்னா காற்று ஒழுங்கா போயிட்டு வந்து எல்லாமே. இப்போ ஒன்கணல் சுட்டு ஒன்று வைக்கும் போவாமல் மண்கால் பறந்து சலித்து பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய். ஆகாயத்தை பார்த்தீங்கன்னா
நிரந்தரம் அப்படிங்கிறது எல்லாவற்றுக்கும் வெளியானது, ஓப்பனா இருக்கிறது. ஆகாயங்கிற பொருளை தான் கொஞ்சம் விளங்கிக்கணும். அதனுடைய தொழில் எல்லா பொருளுக்கும் இடம் கொடுத்து நிற்பது. அதனுடைய தொழில் என்னதுங்க? எல்லா பொருளுக்கும், அதான் நிரந்தரமாய் நிற்கும், நிறைந்துன்னா எல்லா பொருளுக்கும் கிடையாது கொடுத்துருக்கான். எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோமே, எத்தனை பேருக்கு இடம் கொடுத்து எது உட்கார வச்சிருக்குது? நிலம். ஆகாயம். இடைவெளி, இடைவெளி இல்ல உட்கார முடியுமா? வெளியதான் இருக்கணும். இடம் இருந்தா உட்காந்துட முடியுமா? இடம் இருந்தா உட்காந்து எல்லாம் உட்காந்துட்டோம், அங்கங்க இடம் இருந்து எல்லாம் நெருங்கி உட்காந்துட்டோம். இல்ல இடைவெளி இல்லாம நெருங்கிட்டோம்னா அது எங்கேயா இருந்தா என்ன பண்ண முடியாது, இடம். அதனாலதான் வெளின்னு பேரு. வெளினா ஸ்பேஸ். நமக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளிக்கு பேர் தானேங்க ஆகாயம். ஆகாயம்னா ஒரு போர்வைன்னு நினைக்க வேண்டாம், அது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு காட்சி, அது ஆகாயம் அல்ல. ஆகாயம் என்பது எங்கேயும் பறந்து இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அதுதான் சொல்றாரு வெளி. ஆகாயம் நிரந்தரமாய், நிரந்தரம் என்னதுங்க? எல்லா இடத்திலும் வெளியாகி பறந்து நிற்கும். அது எல்லா பொருளுக்கும் ஊடுருவி நிற்பதனுடைய தொழில். இதோட 10வது பாடல் முடியுதுங்களா? மண் கடினமாய் தரிக்கும் பாரி குடிந்தே பலமாயும் கோபா மணங்காய் பறந்து இதை பற்றியெல்லாம் விவரம் விளக்கம் நல்ல புத்தகத்தில் இருக்கிறது, கொஞ்சம் படிங்க. இதுல செய்தி எவ்வளவுதான், செய்தியில எது எதற்கு பயன்படுது கொஞ்சம் 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 கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. இனி பாடல் எண் 13 ஆசிரியர் பெருந்தகை இது வரைக்கும் எதை சொல்லிட்டேங்கிறாருங்க? 10வது பாடல் பக்கம் எண் 41 பாருங்க. உள்ளபடி மாபூதம் மோதினோம் உந்தனக்கு கல்லமிலும் மைமூலனும் கட்டுரைப்பில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் இப்போ இது வரைக்கும் 5 போதங்களை பற்றி உனக்கு சொல்லிட்டேன். 5 போதங்களை பற்றி சொல்லிட்டேன். சொன்னது எவ்வளவு சொல்லியிருக்கிறாருங்க? 6 பாட்டுல. 4வது பாட்டுல இருந்து 9வது பாட்டு 6 பாடல் என்ன சொல்லியிருக்கிறாரு? 5 போதங்களினுடைய வடிவம், நிறம், அதனுடைய இயற்கை எழுத்து, அதனுடைய குறியீடு, அதனுடைய தொழில், அதனுடைய குணம், இதனை இயக்குபவர்கள் யார் என்பதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இனி அதுக்கடுத்து என்ன இருக்குது? வழியாவாங்க. இப்ப நாம 36 பார்க்க போறோம். எங்க இருந்து பார்க்க போறேங்க? கீழிருந்து பார்க்க போறோம். கீழிருந்து பார்த்தா நிலக்கை நெருப்பு காற்று ஆகாயத்தை சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து அதுக்கு காரணமாக இருப்பது, அதுக்கு பெயர் ஓசை, ஊறு, ஒளி, அதை அடுத்ததாக வரிசையை காட்டுறார். உள்ளபடி மாபூதம் மோதினோம் உந்தனக்கு. நானு மாபூதத்துடைய செயல்பாடுகளை எல்லாம் என்ன பண்ணிட்டேன்? உள்ளபடி சொல்லி அடுத்து என்ன சொல்ல போறேன்? கல்லமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கு. அங்க ஒரு ட்விஸ்ட். கல்லமிகும் ஐம்புலன். ஐம்புலன் சொல்றது எதை சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, புறத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை தான் ஐம்புலன் சொல்லணும். ஐம்புலன்னா எதுங்க? புறத்தில் இருக்கக்கூடிய விடயம். விடயம்னா அனுபவத்துக்கு வருகிற விஷயம், நமக்கு பயனாக வருது. கண்ணுக்கு காட்சி பயன், காதுக்கு ஓசை பயன், உடம்புக்கு ஊறு பயன், பரிசம் பயன், இப்படி பயன் இருக்கு இல்லையா? இந்த பயனுக்கு, இந்த பயன் அனுபவத்துக்கு உறுதுணை செய்யக்கூடிய அந்த பயனுக்கு பேர் தான் என்னதுங்க? ஐம்புலன், விடயம். இதெல்லாம் ஒரே சொல்லுதாங்க. புலன் விசாரணை. புலன் விசாரணை நடக்கிறது. எங்க கூட்டம் நடந்தது அங்க இடத்துக்கு போய் பார்த்தா அதுக்கு பேர் என்னதுங்க? புலன். அப்போ ஒரு காட்சி நடக்கின்ற இடத்துக்கு பேரு புலன், காட்சியை அனுபவிக்கின்ற இடத்துக்கு பேரு தன்மாத்திரை. இந்த தன்மாத்திரையும் விடய தன்மாத்திரை ரெண்டு ஒரே பேர்ல தான் சொல்லப்படும். ஆனா இந்த இடத்துல எதை பத்தி சொல்றார் ஆசிரியர்? நமக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு துணை செய்யக்கூடிய தன்மாத்திரை பத்தி தான் சொல்றார். ஆனால் என்ன பாடல் என்ன வச்சிருக்கிறாருங்க? பாடல் என்ன வச்சிருக்கிறாரு? ஐம்புலன்னு சொல்லிட்டார். நீங்க ஐம்புலன்னா உடனே என்ன நினைச்சிடக்கூடாது? நினைச்சக்கூடாது. இப்ப நான் அதுக்கு 2-3 இடம்லாம் பாட்டு நம்ம படிக்கிற பாட்டை சொன்னோம்னா, மாறி நின்றனை மயக்கிடும் பஞ்ச புலன். இறைவன் நமக்கு 5 கருவிகள் கொடுத்திருக்கிறாரு. இந்த 5 கருவிகள் என்ன பண்ணுதுங்களா? மாறி தொழில் செய்தான். மாறி தொழில் செய்து
மணிவாசர் பெருமான் பாடுறார். எனக்கு அவர் கொடுத்தது எதுக்காக கொடுத்தார்? செவிகால் கைகால் கூப்பி தோழி ஆக்கை பயனின் கண்கால் காண்களோ வாயே வாழ்த்து கண்டாய் மூக்கே நீ அவர் கொடுத்தது இதுக்குத்தான் கொடுத்தார். ஆனா இது என்ன பண்ணுது தெரியுமா? மாறி நின்றனை என்ன பண்ணுது? மயக்கிடும் வஞ்சப்புலன். வஞ்சப்புலன் கள்ளமிகும் ஐம்புலன். என்ன சொன்ன வேலையை பார்க்க வேற வேலையை பார்த்தா வஞ்சம் தான். அதனால என்ன சொல்றாரு? வஞ்சப்புலன் ஐந்தின் வழி அடைத்து, அதனுடைய வழியை அடைத்து அமுதே ஊறி நின்றென்னுள் எழுபரன் சோதி. அந்த புலன், அங்க புலன்னு சொன்னாலும் எதை சொல்லியிருக்கிறாரு? இந்திரியங்களை தான் சொல்லியிருக்கிறார். இல்லைங்களா? புறத்தில் இருக்கிற புலனை சொல்ல. இங்க அதே மாதிரி புலன்னு சொன்னாலும் புறத்தில் இருக்கிற புலனை சொல்லல, நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளை பற்றி சொல்கிறார். உள்ளபடி மாபூதம் மோதினோம் கள்ளமிகு ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே. மெல்லவே அப்படி கள்ளமிகு ஐம்புலன்னா மனத்தை கவரும் தீய வழிகளில் செலுத்த துணை செய்யக்கூடிய, இந்த மனத்தை தீய வழியில் செலுத்துவதுங்க கள்ளமிகும் ஐம்புலன். அந்த ஐம்புலனை பற்றி சொல்லனால் கட்டுரைக்கு மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசைகளும் ஐம்புலனே. தன்மாத்திரைகள் இப்ப நீங்க புறத்தில் இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளுக்கு என்ன பேர் வச்சுக்கணும்? விடய தன்மாத்திரைன்னு வச்சுக்கணும் பேரு. உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற தன்மாத்திரைக்கு என்ன பேர் வச்சுக்கணும்? சூக்கும தன்மாத்திரைன்னு வச்சுக்கணும். இனிமேல் இப்படி புரிஞ்சுங்க. சூக்கும தன்மாத்திரைனா நமக்குள்ள புறத்தில் நிகழ்கின்ற புறத்துல இறைவன் கொடுக்கக்கூடிய பயனை அனுபவிப்பதை வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கருவிகள் பெயர் சூக்கும தன்மாத்திரை. பயனுக்காக தருவதற்காக இறைவன் படைத்திருக்கக்கூடியதுக்கு பேரு விடய தன்மாத்திரை. அதுதான் ஐம்புலன். நமக்கு ஐம்புலன் நுகர்ச்சி. ஐம்புலனை இந்த கருவிகள் நுகர்வதனால் இந்த ஐம்புலன் நுகர்ச்சி. எனவே ஓசை தரு, அதான் சொல்றார், ஆசை மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனையாம். அந்த பக்கத்துல பாருங்க, சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொருளே குணம் எனவும் குணி எனவும் இருதன்மைப்பட்டு விளங்குகின்றது. குணங்களின் செறிவே குணி எனப்படும். தன்மாத்திரை என்பது தன்னளவில் உள்ள குணம் என்று பொருள்படும். தன்மாத்திரை தத் என்பது விகற்பம் என்று தன்னளவில் அது மட்டுமாய் இருப்பது. தன்மாத்திரை என்னன்னு கேட்டா குணம், அதனுடைய குணி பொருள். குணம் குணி. மலர் என்பது பொருள், அதுக்கு பேர் குணின்னு பேரு. அதனுடைய மனம் குணம். நீர் என்பது பொருள், பொருளினுடைய குணம் குளிர்ச்சி, அது குணம். குணமும் குணியும் பிரியவே பிரியாது. அப்போ நிலம் என்பது பொருள், நிலத்தினுடைய குணம் கடினம், தாங்குவது தொழில். நிலத்தினுடைய குணம் நாற்றம் என்ற ஒரு குணம் உண்டு. இந்த இடத்துல தன்மாத்திரையை பொருத்தி பார்க்கணும். நீங்க பண்ணலாம், நாற்றம் என்பதுதான் குணம். புரியுதா? அது நாற்றம் என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து விரிந்ததுதான் நிலம். அப்ப நாற்றம் என்பது என்னங்க? குணம். குணத்தினுடைய வெளிப்பாடுதான் குணி. நீருக்கு வாங்க, நிலத்தை சொன்னா கூட புரியாது. நீரினுடைய குணம் குளிர்ச்சி. குளிர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் சுவை. அப்ப அது ஒவ்வொன்றுமே அந்த நீரினுடைய நீரினுடைய வெளிப்பாடு, நீரினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குணம் குணிங்கிற தன்மையில நீர் குணமாகவும் நீரினுடைய குணம் குளிர்ச்சி, நெருப்பு பொருளாகவும் குணியாகவும் நெருப்பினுடைய சூடு குணம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் குணம் குணி சம்பந்தம் இருக்கும். சம்பந்தம்னா எத்தனை சம்பந்திங்க இருக்கான்னு படிக்கணும். நிறைய சம்பந்திங்க இருக்காங்க நம்ம சரிங்களா? தாதான்ய சம்பந்தம், சம்பந்தின்னு வச்சுக்காங்க, அதே போய் எழுதி வச்சிடாதீங்க. தாதான்ய சம்பந்தம், அத்வித சம்பந்தம், குணகுணி சம்பந்தம், இப்படி பல சம்பந்தம் உண்டு. சரிங்களா? நமக்கும் இறைவனுக்கு இருக்கிற சம்பந்தத்துக்கு பேரு அத்வித சம்பந்தம். இறைவனுக்கு இறைவிக்கு இருக்கிற சம்பந்தத்துக்கு பேரு சாதாரண சம்பந்தம். குணகுணி சம்பந்தம் என்பது பொருள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய குணகுணி சம்பந்தம். இல்ல இப்ப இப்படி வச்சீங்கன்னா தான் இறைவனுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் அத்வித சம்பந்தம்னா எப்படி அப்படின்னு கேட்டா,
இரண்டு பொருள் ஒரு தன்மைப்பட்டு நிற்கிறது. ஆன்மா என்பது தனிப்பொருள், இறைவன் என்பது தனிப்பொருள். பிரிக்க முடியாமல் ஒன்றுபட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறது. இது போல உடலும் உயிரும் போல இறைவனும் இறைவியும் பொருள் ஒன்று, தன்மையினால் வேறுபட்டு இரண்டு தன்மை. அவன் தன் தன்மையினால் சிவம், அருத்தன்மையினால் சக்தி. அதனால் தாதான்மிய சம்பந்தம். அந்த சம்பந்தத்துக்கு பேர் குணகுணி சம்பந்தம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணம். அந்த பொருளுக்கு குணம் இல்லைன்னா என்ன இருக்காது? பொருள் இருக்காது. பொருளை விட்டு குணம் நீங்குச்சுன்னா பொருளே இருக்காது. எனவே இங்க குணகுணி சம்பந்தம் சொல்லக்கூடிய நிலையில இங்க சொல்றார் இவ்வாறு தன்மாத்திரை. இப்ப தன்மாத்திரை இப்போ காலையிலேக்கு ஓரளவு புரியுதுங்களா? தன்மாத்திரை காலையில புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இன்னைக்கு ஓரளவு இப்ப இந்த நேரத்தில் புரியுதா? வெளியில் இருக்கிற தன்மாத்திரைக்கு விஷய தன்மாத்திரை, விடய தன்மாத்திரை. அது நாம் அனுபவிப்பதற்காக பொருளாக பயனாக இருப்பது அது பொருள். அதனுடைய குணமாக இருக்கக்கூடியது, நமக்கு சூட்சுமமா இருக்கக்கூடியது சூக்கும தன்மாத்திரை என்று. அடுத்தது 11வது பாடல் பாருங்க. தன்மாத்திரை பத்தி அடுத்த பக்கம் நிறைய விரிவு கொடுத்துருக்குறாங்க, படிச்சு பார்த்துருங்க. நீங்க இன்னும் பக்கமே 42 பாருங்க. தன்மாத்திரைகளுக்கும் புலங்களுக்கும் பெயர் ஒன்றே. கடைசி பத்தி பாருங்க. ஆயினும் அவை தம்மில் சிறிது வேற்றுமை உண்டு. தன்மாத்திரைகள் பூதங்கள் தோன்றுவதற்கு மூலமான பொருளாகும். தன்மாத்திரைகள் பூதங்கள் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கும் பொருள்களாகும். இவை பூத தன்மாத்திரை என்றும் சூக்கும தன்மாத்திரை என்றும் வழங்கப்படும். பூத தன்மாத்திரை வச்சுக்கலாம் அல்லது சூக்கும. இதுவரைக்கும் ஒரு செய்தி, அதோட கோடு பிரிச்சுங்க. பூத தன்மாத்திரை சூக்கும தன்மாத்திரை என்றால் என்னன்னா, பூதங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருள், அந்த குணம். அடுத்தது ஐம்பூதங்களுக்கு குணமாக இருப்பவை ஐம்புலன்களாகும். ஐம்பூதங்களுக்கு குணமாக இருப்பவை ஐம்புலன்களாகும். ஐம்பூதங்களுக்கும் உரிய குணங்களை விடய தன்மாத்திரை என்று கூறுவர். ஐம்பூதங்களுக்கு குணமாக இருக்கக்கூடிய பொருள். ஐம்பூதம் என்பது என்னதுங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று. இது பொருள். இதுக்கு நாம அனுபவத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய குணமாக இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்னதுங்க? விடய தன்மாத்திரை. அந்த விடய தன்மாத்திரை பூத தன்மாத்திரை பொருள். நல்லா புரிஞ்சுங்க. பூத தன்மாத்திரை பொருள், விடய தன்மாத்திரை குணம். பூத தன்மாத்திரைங்கிறது எங்க இருக்குங்க? பூதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைக்கு பேரு பொருள். அதனுடைய குணமாக வெளியே இருக்கக்கூடியது விடய தன்மாத்திரை. எனவே இவ்வேறுபாட்டை நன்கு அறிந்து கொள்க. ஆன்ம அறிவிற்கு விடயமாவது புலன் அல்லது விடய தன்மாத்திரை. ஆன்ம அறிவிற்கு புலப்படாது உண்மையான பொருள் பூத தன்மாத்திரை. தன்மாத்திரைகள் தத்துவங்கள், விடயங்கள் தாத்துவீர்கள். திரும்ப இந்த இடத்த கொஞ்சம் பாருங்க. அடுத்தது 11வது பாடல இனி பூதங்கள் அந்த சொல்லிட்டாரு, தன்மாத்திரைகளை சொல்லிட்டாரு. நீ அடுத்தது என்ன சொல்லணும்? ஞானேந்திரியங்களை பற்றி நான் உனக்கு சொல்றேன் கேள். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஊனமிகு பூதம் முற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி, தோள், கண், நாக்கு, அத்தாலு, மூக்கு என்று ஐயா உங்களுக்கு அடுத்ததாக அறிவை விளங்குவதற்கு துணை செய்கின்ற கருவிகளை பற்றி சொல்கிறேன். இதுக்கு பேர் அறிவுக்கருவி. இதுக்கு பேரு அறிதல் கருவி அல்லது அறிவு கருவி. என்ன? ஞானேந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், அறிவு கருவிகள். அறிவதற்கு துணை செய்கின்ற அறிவு கருவினா இந்த கருவிக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கூடாது. கண்ணுக்கு அறிவு இருக்கு, காது கருவி இருக்குன்னு நினைச்சுக்கூடாது. இதெல்லாம் ஜடம் இல்ல. இந்த இதுக்கு உணர்ச்சி வரணும், உணர்வு வரணும்னா யார் துணை செய்யணும்? உயிர் துணை செய்யணும். உயிர் துணை செய்யாமல் ஒருபோதும் ஒரு பொருள் என்ன பண்ண முடியாது. இந்த 5 புலனும் செல்லாது. எனவே ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். இது வரைக்கும் நல்லா கேட்டீங்க. வீட்டுக்கு போற நேரமாச்சு, இப்பயும் நல்லா கேளுங்க. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஊனமிகு பூதம் முற்றிடமா. ஊனமிகு பூதம்
ஐம்பூதங்கள் எப்படிப்பட்டது அடைமொழி கொடுக்கிறார். குறைவு நிறைந்திருப்பது. அதுல குறைவுதான் அதிகமா இருக்கு. ஏன் பூதங்கள் எதிலிருந்து வந்திருக்குது? தாமச ஊர். அது மயக்கத்தை செய்யும் இல்லைங்களா? அதனால குறைவு. ஊனம் என்ன ஊனம்? குறைவு. ஈனம் தாழ்வு. ஐம்புலன் நுகர்ச்சியிலும் நிறைவு உண்டாமல் ஆசை மிகச் செய்து பிறப்புக்கு ஏதுவாக்குவது இதனுடைய குணம். ஊனம்னா என்னதுங்க? என்ன ஊனம்னு கேட்டீங்கன்னா, எந்த புலன் வழியாக அனுபவிக்கக்கூடிய இன்பத்தையாவது போதும் சொல்லிடுவோமா? ஏதாவது ஒன்ன சொல்லுங்க. அடுத்த வேளை கேட்பீங்க. சாப்பிட்றப்ப போதும். அடுத்த வேளை கேட்போமே. சரிங்களா? காலையில சாப்பாடு சாப்பிட்டு மதியம் சாப்பாடு இரவு வேண்டாம்னா சொல்ல போறோம். இல்ல நேற்று முழுக்க சாப்பிட்டே இருந்தேன், நீங்க முழுக்க சாப்பிடாம இருக்குன்னு எடுத்து போறோம். அது இது குறைவு. இது என்னன்னா பிறவிக்கு ஏது ஐம்புலன் நோச்சி நம்மளை செலுத்தி பிறவிக்கு ஏதுவாக்குவதனால இந்த புலன்களுக்கு பேர் என்னதுங்க? ஊனம்னு சொல்ற. ஐம்பூதங்கள். எனவே ஊனமிகு பூதம். பூதங்களை உற்று பொருந்தி. உற்று நடந்துங்க பொருந்தி இடமாக என்ன பண்ணும்? ஈனமாம் சத்தாதியை அறியும். ஈனமாகிய ஈனம்னாடுங்க கீழ்மையான சத்தம் முதலிய சத்தாதி நடுங்க சத்தம் முதலிய சொன்னாங்க. சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம். ஓசை முதலியன்னு சொன்னா அங்க சிவபிரகாசம் அப்படிதான் சொல்லுவார். ஓசை முதலியன்பார். அங்க சொன்னா ஓசை ஊர் ஒளி சுவை நாட்டம். இங்க சொன்னா சத்தம் முதலிய சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம். இந்த ஐந்தையும் என்னன்னு சொல்லிட்டாருங்க? ஈனமா. என்ன ஈனம்? அதுல முக்கியமா இந்த ஐந்துலையும் ஈனம் சொல்லக்கூடியது எல்லா புலன்களும் மீண்டும் 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 நுகர்ச்சிக்கு தேவை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கருவிகள் தான் கொடுத்திருக்கிறார். கண்ணால பாக்குறதையோ காதால கேட்கறதே வேண்டாம்னு சொல்லவே சொல்ல. எல்லாம் வேணும் வேணும் அப்படியே எவ்வளவு ஆர்வப்பட்ட கேட்கலாம். சொல்லுன்னு சொல்லு, நல்லா சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறோம்ல. அப்படி ஒவ்வொரு பொருளையும் எதுலையுமே நம்மளுக்கு என்ன ஆகாது? ஆர்வம் குறையாம இருக்கிறதுனால இது பிறவிக்கு வழிவகுக்கும். அதனால ஈனமா சத்தாதியை அறி. எதன் மூலம் அறியும்? தானம் இடம். எதன் இடமாக அறியும்? செவி தோல் கண் அத்தாளு. அத்தாளுன்னா நாக்கு. தொங்குறதுனால அது பேரு தாளுன்னு அர்த்தம். தாழ்பாடு. தொங்குறதுனால அது பேரு தாழ். தாழ் சடை. தொங்குற சடை அப்படி கூட வச்சுங்க. இப்போ அத்தாளு. அத்தாளு என்னதுங்க? நாக்கு. தொங்குவதனால நாக்கு. அத்தாளு மூக்கு என்று அறி. அப்ப பாருங்க, செவி தோல் கண் நாக்கு. ஒரு அட்டவணை போடுங்க. இது என்ன சொல்லியிருக்கிறாரு? எந்த இடமாக நின்று அறியும் இடத்தை சொல்லிட்டாரு. செவி தோல் கண் நாக்கு மூக்கு. எதனை அறியும் சொன்னாரு? சத்தாதி. சத்தம் முதலியன்னு சொன்னார் இல்லையா? சத்தம் ரூபம் ரசம் கந்தம் பரிசம் கந்தம் அப்படி சொன்னார் இல்லையா? இப்போ வரிசையா வாங்க. செவி சத்தம், தோல் பரிசம், கண் ரூபம், நாக்கு சுவை, ரசம், அடுத்தது மூக்கு கந்தம். அந்த வரிசை வந்துச்சுல. இதுக்கு தான் இந்த வரிசையா சொல்லுச்சு. ஏங்க பாயி காலு பாயி காது மூக்குன்னு மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. எடுத்தோடனே சொல்லுங்க 5 கருவிகள் சொல்லுங்க, 5 போதங்கள் சொல்லுன்னா நிலம் நீர் நெருப்புன்னு சொல்ல மாட்டோம். நிலம் நெருப்பு காற்றுக்கு ஆகாயம் அப்படின்னு வரிசை மாறி மாறி சொல்லுவோம். அப்புறம் 5 பொறிகளை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்ணு காது மூக்கு வாய் இப்படியே தான் சொல்லி பழகிறோம். இப்படி சொன்னா என்ன தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் தத்துவங்களை படிச்சீங்கன்னா என்ன பண்ணிருந்தோம்னு கேட்டீங்கன்னா வரிசையாக சொல்லணும். சரி, நாம் இந்த பாடல் 11வது பாடல் தொழில்பாடு அடுத்து தொடங்குகிறது. வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்ற சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம்.